Hey guys, how are you all? ஸோ இந்த ரீடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் மேக்ஸிமம் நீங்கள் எல்லாருமே ரெக்வஸ்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸில் இருக்கவங்களுக்கு எப்பயுமே அந்த ஒரு பயம் இருக்கும், எப்பயுமே அந்த ஒரு லைக் எப்படி சொல்கிறது, அந்த பர்சன் எப்போ நம்மகிட்ட வந்து பேசிடுவாங்க, அட்லீஸ்ட் அவங்க சைட்லேருந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு கால் ஆர் மெசேஜ் வந்துடாதா, என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்க நம்மக்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பல விஷயம் உங்கள் மைண்டில் கண்டிப்பாக ஓடும். ஸோ பட் ஆனால் உங்களுக்கு வந்து லைக் அவங்க எப்போ வருவாங்க அப்படின்ற அந்த ஒரு டியூரேஷன்ஸ்க்காக தான் நீங்கள் எப்பயுமே வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டியூரேஷன்ஸை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு விதத்தில் வந்து கைடன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் தட், ஸோ என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் அண்ட் ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ லெட்ஸ் சி. ஸோ கைஸ், நீங்கள் மேபி லைக் நம்ம அப்சஸ்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த அப்சஷனை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 months from now அப்படின்ற மெசேஜ்மே வந்திருக்கு. ஸோ 6 months from now அப்படின்ற மெசேஜை பார்த்தோம் நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம். சில பேருக்கு 6 monthsக்குள்ளே கூட உங்களோட பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். பட் பிஃபோர் தட் நீங்கள் இவ்வளோ அப்சஷனாக வந்து இருக்க வேண்டாம். உங்களோட லைஃப் என்னவோ அதையுமே நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணுங்க. ப்ளஸ் இந்த பர்சன் எங்கேயுமே போல உங்களை தேடி கண்டிப்பாக வருவாங்க. ஸோ கிளைம் திஸ் ரீடிங் வித் 222.